அண்மை செய்தியை பார்க்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர் நேர்காணல் நடத்தி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது முன்னாள் அமைச்சர் பொன்முடி இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி இந்த முறை போட்டியிடவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுக்கான அந்த நேர்காணல் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில்தான் முன்னாள் அமைச்சர் பொன்முடி இந்த முறை தேர்தலில் போட்டியிட விருப்பமனு என்பது அளிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக அவருக்கு ஆதரவு தெரிவித்து அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் 2-3 பேர் விருப்பமனு அளித்திருந்த நிலையில் அவர் நேரடியாக விருப்பமனு அளிக்கவில்லை. விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் நேர்காணல் என்பது இன்றைய நடைபெற்றிருந்த நிலையில் சட்டமன்றத்தில் போட்டியிட விருப்பமனு அளிக்காத காரணத்தினால் அவர் நேர்காணலில் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக பொன்முடியை பொறுத்தவரையிலும் 1989 சட்டமன்ற தேர்தல் முதல் 8 சட்டமன்ற தேர்தல் தொடர்ச்சியாக போட்டியிட்டு இந்த முறையும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று தெரிவித்திருந்தார்கள். 6 முறை வெற்றி பெற்று 2 முறை தோல்வி அடைந்து 3 முறை அமைச்சராக பொன்முடி இருந்திருக்கிறார். இதில்தான் ஏற்கனவே அவர் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்ததன் காரணமாக தான் கட்சியிலிருந்தும் அதே போல அமைச்சர் பதவியும் அவருக்கு வழங்கப்படாமல் இருந்தது. குறிப்பாக அதற்காக மீண்டும் அவர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அவருக்கு பதிலாக அவர் மகனுக்கு அந்த அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காகவும் அதே போல சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் நேர்காணலில் கலந்து கொண்டார். அந்த நேர்காணலுக்கு பிறகாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட அவர் தெரிவித்திருந்தார், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்பமனு என்பது அவர் அளிக்கவில்லை எனவும் அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவாரா மாட்டாரா என்பது தொடர்பாக கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு அவர் நடந்து கொள்வார் என்றும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர் நேர்காணல் நடத்தி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது முன்னாள் அமைச்சர் பொன்முடி இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி இந்த முறை போட்டியிடவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுக்கான அந்த நேர்காணல் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில்தான் முன்னாள் அமைச்சர் பொன்முடி இந்த முறை தேர்தலில் போட்டியிட விருப்பமனு என்பது அளிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக அவருக்கு ஆதரவு தெரிவித்து அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் 2-3 பேர் விருப்பமனு அளித்திருந்த நிலையில் அவர் நேரடியாக விருப்பமனு அளிக்கவில்லை. விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் நேர்காணல் என்பது இன்றைய நடைபெற்றிருந்த நிலையில் சட்டமன்றத்தில் போட்டியிட விருப்பமனு அளிக்காத காரணத்தினால் அவர் நேர்காணலில் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக பொன்முடியை பொறுத்தவரையிலும் 1989 சட்டமன்ற தேர்தல் முதல் 8 சட்டமன்ற தேர்தல் தொடர்ச்சியாக போட்டியிட்டு இந்த முறையும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று தெரிவித்திருந்தார்கள். 6 முறை வெற்றி பெற்று 2 முறை தோல்வி அடைந்து 3 முறை அமைச்சராக பொன்முடி இருந்திருக்கிறார். இதில்தான் ஏற்கனவே அவர் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்ததன் காரணமாக தான் கட்சியிலிருந்தும் அதே போல அமைச்சர் பதவியும் அவருக்கு வழங்கப்படாமல் இருந்தது. குறிப்பாக அதற்காக மீண்டும் அவர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அவருக்கு பதிலாக அவர் மகனுக்கு அந்த அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காகவும் அதே போல சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் நேர்காணலில் கலந்து கொண்டார். அந்த நேர்காணலுக்கு பிறகாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட அவர் தெரிவித்திருந்தார், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்பமனு என்பது அவர் அளிக்கவில்லை எனவும் அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவாரா மாட்டாரா என்பது தொடர்பாக கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு அவர் நடந்து கொள்வார் என்றும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.